ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இன்னைக்கு போன வீடியோ சொன்னேன் நிறைய லைக் ஒன்றா ட்ரோல் டவர் விளாட்றேன்னு சீக்ரெட்ஸ்லாம் சொல்கிறேன்னு. லைக்கும் வரல, எப்படி விளாட்றேன்னு நிறைய சீக்ரெட் சொல்ல மாட்டேன். குட்டியம் சீக்ரெட் மட்டும் சொல்கிறேன், பாதி பேருக்கு தெரியும். அந்த ரெட்டா இல்லைன்னா ஒயிலாட்டான்னு தெரியல, அங்கே போனால் உங்களுக்கு அந்த கோடு கிடைக்கும். ஆனால் இப்போ சொல்லிட்டேன். அது முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், சொல்லிட்டா லைக் நான் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்தா காப்பி பண்ணிடுவேன். சரி, நம்ம குட்டியாமலாம் ஒருத்தர் ஈரவா ஒருத்தர் இருப்பார். அவரோட பிளேயர் நம்மன்னா 4, 5, 6 போனால் பிரிட்ஜுக்குள்ளே சொல்கிறேன். ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு போனால் உங்களுக்கு கழிச்சிடும். அவளை அன்றைக்கி சீக்கிரத்தில் நீங்கள் அந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணலாம். உங்களுக்கு டீமும் பார்க்கணுன்னா நான் இந்த வீடியோ ஷார்ட்ஸில் கூட போடுறேன். நம்ம இந்த தவறை ஒரு வாட்டிக்குள்ளே நான் இந்த தவறை முச்சிடல. ஏகப்பட்ட வாட்டி நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒரு வாட்டிக்குள்ளே இந்த தவறை ஃபுல்லாமல் ஒரு வாட்டிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணல. இல்லைக்குள்ளே இந்த பாஸ்வேர்டில் தெரியும் எனக்கு. இன்னொன்று சீக்ரெட் தான், இங்கே ஒரு மாதிரி இருக்கும். ஜம்ப் பண்ணால் இங்கே வந்துடும். இதை கலெக்ட் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். 2 சீக்ரெட்னா அந்த ஒரே தப்பையான சீக்ரெட் இது மட்டும் தான். அவங்க தெரியுது நான் க்ரீன் கலர் வந்தவொன்னே உங்களுக்கு கிடைக்கும். நீ பாருங்களேன், எப்படிலாம் சுற்றி பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்மளுக்கு. இப்படியாச்சும் அங்கே போய் அவங்க இப்போ பாரு, இவன் வந்துட்டு என்னன்னா அடிப்பான். இப்போ நான் அடிப்பேன். யாரெல்லாம் நம்ப முடியாது. நான் நம்புறேன்னு சொல்லிட்டு வேணுமோ என்னை காப்பாற்றுறதும் வந்து அடிக்கிறாங்க. அதனால் நான் இனிமேல் யாரும் நம்ப மாட்டேன். அவங்களே நம்ம அடிப்பேன். ஏன்டா எல்லாம் சீக்கிரத்தை கலெக்ட் பண்ணலன்னு சொல்லுவீங்களா? கலெக்ட் பண்ண வந்துடுதே ஒரு நிமிஷத்தில். அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டுனா ஆமாம், நான் 10 மேலே இருக்குமே அந்த சீக்கிரத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், இல்லை போனால் பச்சை ட்ராகன்லாம் போட்டு ஒன்று ஸ்லாப் கிடைக்கும், அதை எடுத்து போனோம்னா. அதுக்கு மேலே ஜம்பு போகணுன்னு சொன்னால் கீழே ஒன்றாகலாம் அப்படின்னா வரும். எங்கள் தட்டில் போகும். இது வர எப்பா எப்போன்னா நம்ம ஜம்ப் பண்ண முடியும். ஐயா எப்படியும் போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டோம். அதுக்கு மேலே ஒன்றும் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு வாட்டி கூட நான் ஜம்ப் பண்ணிடல. அதனால் இது மேலே ஏறி அது மேலே ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதனால போயிட்டேன். அப்புறமா இன்னொன்று ஒரு ரோஸ் செடி மாதிரி ஒன்று சீக்கிரட்டு, அது வாங்குவோம். நவுளுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதில் போனால் உங்களுக்கு ஒரு மாதிரி சர்க்கிளாக ஒயிட் கலர் கில்லர் வச்சு உங்களுக்கு வரும். அதில் அந்த ஒரே ஒரு கேப் இருக்கும். அதில் போனால் அது மட்டும் தெரியும் எனக்கு. ஈஸினா அது செம்மையாக கண்ணுக்கு ஏற்ற மாதிரி தெரியும். நான் இதை வாங்க ரொம்ப கஷ்டம் தான். இது அது சறுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஜம்ப் டு கோ பேக். எத்தனை பேர் ஹேவாரிக்கிறா பாரு. சரி, நம்ம நச்சுக்காரிங்க அந்த ட்ரோலை கூட்டு என்ன எப்படியும் நம்ம அதை கண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு போராட்டம் ஆகிட்டு எனக்கு ட்ரோல் தலைக்கு பேரும் ட்ரோல் தவிர்றா. அப்போ இன்னும் நான் நம்ம அந்த ப்ரௌன் வரைக்கும் போயிருக்கோம். லாஸ்ட்டு வின் பண்ணியிருக்கேன். ஆனால் சரியாக ஞாபகம். ஆனால் ஒரு வாட்டினா நான் வின் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும். ஆனால் சரியாக
சீக்ரெட் இருக்கும் கீழே, அது உங்ககிட்ட கற்றுக்கூடாது. நம்ம போவோம். அன்றைக்கி அதோ தாண்டி வந்துட்டேன், இதோ தாண்டி போனோமா, ஜம்ப்பு என்னன்னு இது முடிக்க ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். வீடியோ 5 நிமிஷம், இப்போ வீடியோ 5 நிமிஷத்துலன்னா போயிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறேன்னா அது உங்களுக்கும் தெரியும். யாரெல்லாம் யூடியூப் வச்சுருக்கீங்களோ இது மாதிரி வீடியோ போடணும், அது உங்களுக்கும் தெரியும். அவங்க பார்க்குறீங்கன்னா என்ன எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி போனால் மேலே சுற்றி அந்த உச்சியில் போடணும், இப்படி போனால் யாரும் இல்லை, நல்லா போகலாம். அதுக்குன்னு யாரும் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அந்த என்ன மறியிற மாதிரி ஒன்று கேப்பு போட்டுட்டுக்குள்ளே வருவான்னு போட்டு தள்ளுவாங்க. இன்னும் ஒன்று சீக்ரெட் எல்லாருக்குமே தெரியும், ஒன்று சீக்ரெட் இருக்கும். பாருங்கள், நான் இது பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க. என்ன சீக்ரெட்டு நம்ம முடியலன்னா வாங்க போய் பார்ப்போம். டைம் போக முடியல, தக்காளி போல இது போகலாம். இது ரொம்ப ஆடு. ஆனால் நாங்கள் சீக்கிரத்தாக ஆடுவோம் போட்டுருக்கோம். உள்ளே போனால் என்ன கிடைக்கும், ஆனால் நமக்கு வேணாம். கம்மியான சீக்கிரட்டுனா நம்மளை இருக்கணும். இது மாதிரிலாம் நமக்கு வேணாம், இல்லை நம்மளாம் இருக்கணும். கண்டுபிடிச்சாச்சு நான் சொன்னல. ஆனால் அங்கே ஒன்று போல் அதுக்கு முன்னாடியும் நம்மக்கிட்ட கச்சிச்சு. எங்கே பாருங்க, அதுக்கு மட்டும் ஒரே நான் உங்கள்கிட்ட 3 சீக்கிரட் காட்டிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லாமல். அதனால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்காக. இங்கே ஒரு சீக்ரெட் இருக்கும், நாளை ஒரு சீக்ரெட் இல்லை போனால் ஒன்று பர்சிலாச்சும் காட்டுவாங்க. அது முட்டா உங்களுக்கு இருக்கும். இல்லை பாருங்கள், இப்படி போனால் ஒன்று பர்சிலாச்சும் காட்டுவாங்க. சொன்னல, ஐயோ நான் மாற்றிக்கிட்ட போடுங்க. நான் கோபேக்கு ஒன்று வச்சுருக்கேன். கோப் மாதிரி இது கம்ப்ளீட் பண்ணால் பர்சில் வச்சு ஒன்று மாதிரி கொடுப்பாங்க, பிளாக்கு ப்ரௌனோட. ஆனால் அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்க. அதனால் நீங்கள் விருப்பம்னா போகலாம். ஆனால் இதில் ஒரு 6-5ன்னா கலெக்ட் பண்ண முடியுங்க. நான் கூட நிறைய இல்லாமல் வச்சு நம்ம ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா 6-5 தான் கலெக்ட் பண்ண முடியுது. நான் ஒன்று சொன்னேன்லங்க, ஓஷியன் மாதிரி இருக்குமே, அது என்ன கீழே கூட இப்போ சவுண்டு ஆடுனா அது இங்கே இருக்கும். ஆனால் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னாச்சு, ஆனால் இது கலெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டம்னா அவங்களுக்கு தெரியல. பென்சிலில் மார்க் பண்ணி காட்டுறேன், அவங்க தெரியல. அதுனா ஒரு நேரம் சவுண்டு விட்டுட்டீனுங்களே, அதுனா அது கீழே ஒன்று பிரச்சனை இல்லை, இது மேலே ஏறி போய்க்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இப்படிலாம் ஜென்சரி இது மேலேயா இல்லை ரெட் கலர் கூட பரவாயில்ல, பயந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஈஸி பீஸி. ஏன்னா நமக்கு லாஸ்ட்டு ஆனால் முடிச்சு, அதனால் நம்ம எப்படியும் அங்கே சுற்றி இங்கே வந்தாச்சு. என்ன கொண்டோம், அச்சோ கில்லரு வின் பண்ணிக்காங்க. லாஸ்ட்டில் பண்ணி எடுத்து மாதிரி காட்டுவாங்க. சம்மி இருப்பாலும் யாருன்னு இருப்பான்னு தெரியல. SAMMY உங்களுக்கு தெரியும், ஸ்டில்ல பிரெயின் இடத்துல இருப்பார் ஒருத்தர், அவர் பேர் சம்மினா உங்களுக்கு தெரியும். நல்லா அவ்வளோ பாடம் இருக்கு பாரு. இல்லை நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோமா, ஒன்று பொண்ணு வருது டக்குன்னு போயிடணும். இங்கே ஒன்று பாடம் இருக்குது, இது முடிக்கவே இது போயிடும். இல்லைன்னா அந்த பொண்ணு ஒன்று நம்மளுக்குள்ள தூக்கி போடு. வந்துட்டாடா நமக்குன்னு ஒன்று. நான் கஷ்டப்பட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன். ஐயோ செம்மங்க, சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போனோமே, எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. டைம் ரிவார்டுன்னு இருக்கும், அது 21 மினிட்ஸ் பண்ணோம். செத்துப்பா யாருக்குதா வா இச்சு போல. நான் நம்மளும் சவுண்டு போடுறோம். இப்படி எனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது.
தெரியாது. ஆனால் வின் பண்ணியிருப்பீங்கன்னா நான் காட்டுறேன். நான் வந்து தானாகவும் போயெல்லாம் வின் பண்ணுறேன். இதோ இங்கே இருக்கா மார்க் பண்ணி காட்டுறேன். இதோ இது நானும் வின் பண்ணுறேன். அந்த பிங்கெல்லாம் பார்த்துடலாம். ஆனால் மேலே போனால் ஒரு எர்த்து மாதிரி இருக்கும். அதுக்கு இதோ இது ஒரு பாஸ்வேர்டு. மேலே போய் ஒன்று அதுக்கு முன்னாடியும் பாஸ்வேர்டு தெரியும். எப்படின்னா 20 நிமிஷத்தில் இது பிளாக் ஸ்லாப்பு 30 நிமிஷத்தில் இது வாங்கலாம். யாரா அவன் இந்த பொண்ணு நாங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் காட்டுறேன். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா தெரியாது. சரி காட்டு. இல்லை போனா என்னை பார்த்து உன் பொண்ணு காப்பி அடிக்கிறா. வா வா ஒன்று நினைப்பீங்களா? கில்லர் கூட இல்லை. என்ன கில்லர் ரிவர்ஸில் போயிடும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் பசல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதான் இன்னைக்கு ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிங்களா? இது வீடியோ இல்லைன்னா அதனால் சில்ட்ரன்ஸ்க்கு வேணுமா இல்லைன்னா நான் சில்ட்ரன்ஸ்க்கு இல்லை அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ்க்காக நீங்கள் பார்க்குறீங்க மேலா அப்படின்னு சொல்லுங்கள். நான் கொடுக்குறேன். சரி எதுக்கும் உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் மொபைலில் பார்ப்பீங்க. அதனால் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சொல்லிக்கிறேன். நானும் ஒரு விஷயம் வர ஆரம்ப காட்டுது. என்ன போனோம் போல் நான் தெரியாத மாதிரி கேட்குறேன்னு நினச்சிங்களா? நான் போயிருக்கேன். சும்மா உங்களுக்கு அங்கே சொல்கிறேன். நினச்சேன் ஆனால் வாங்குவானா காட்டிட்டெல்லாம் உங்களுக்கு. ஆனால் ஒரு நாள் இல்லை நிறைய வாட்டி இப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா சந்தோஷம் வருதுன்னா ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பாருங்க இல்லை கோடி கணக்கில் பேர் வந்து அடிச்சு ரிவர்ஸில் பண்ணி அவங்கள போடாமல் பண்ணி அம்மா செம்மையாக நடக்கும். அதுதான் எனக்கு பிடிக்காது. ஜம்பாக்ஸும் சொல்லிச்சு முன்னா பசங்க கம்ப்ளீட் பண்ண என்னப்பா இது இப்படி குட்டிங்க. அப்போ ஜம்பாக்ஸ் காட்டுனா வந்தேன். சரி ஓகே இது ஒன்றாச்சு அவ்வளோ வெளியே ஒன்றாச்சு. நான் என்னடா பண்ணேன் இல்லை கேட்குறேன். இன்விசிபிள் கேப்பு நான் வாங்கியிருக்கேன். இன்விசிபிள் கேப்பு அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இது வாங்க ஃபஸ்ட்டு ஈஸியாக இல்லாத மாதிரி தான் தெரியும். ஒரு 4 வாட்டி அப்புறமா டீமும் ஒரு வாட்டி வந்தால் ஒன்று கூட வாங்காமல் சும்மா சாதாரணமாக போனாலும் வின் பண்ணிடலாம். நான் கூட இது வரைக்கும் வின் பண்ணிடலாம். ஒரு வாட்டி சும்மா சாதாரணமாக போனேன். ஏன்னா ஒரு வாட்டிக்குள்ளே அவுட் ஆகாமல் போனேன். ஈஸியாக கிடச்சிச்சாது. உங்களுக்கும் கிடைக்கும். இந்த பஸ்ஸில் வெரி ஈஸியாக சரி இதுவும் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ இதுவும் முடிச்சுக்கலான்னு பொண்ணு சாப்பிடுறேன். ரொம்ப நீங்கள் பொண்ணு பண்ணேன். நான் என்னெல்லாம் பண்ணேன்.
இன்னும் என்னோட ஹெல்ப் ஆகுதுன்னா சீசன் 2 பார்த்துட்டு 3 பார்த்துட்டு 1 பார்த்துட்டேன். நீங்களும் பாருங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்துப்பீங்க தெரியாத எப்போ ஒன்று சீசன் 4 வந்தால் நல்லாயிருக்கும். சரி ரோலும் முடிச்சிக்கலாம். ஒரு நாட்டு எமௌண்ட் இருக்காங்க இல்லாட்டி எமௌண்ட் இருக்குது போட முடியுமா? ஆயிடுச்சு. எமௌண்ட்டோவோ நான் எப்படி வாங்கினா அந்த வீடியோ தான் சொல்லிப்போம். அது பண்ணனா எமௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் ஈஸியாக பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. வேணால் நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லிக்கோங்க. இல்லைன்னா வேணும்னா இதுக்குள்ளே பண்ணிக்கலாம். சரி ஒன்று முடிச்சுக்கலாம். பை பை. லைக் மட்டும் பற்றி விடுங்க. சப்ஸ்கிரைப்னா வேணும். நான் லைக் பண்ணாச்சும் பெருமையாக இருக்கும். ஒரு 2 லைக்கு 2K லைக்கோ இல்லைன்னா 1K இல்லைன்னா 100க்கு மேலே ஆச்சும் பண்ணுங்கள். அது போகணும் 100க்கு மேலே இல்லைன்னா 200க்கு மேலே பண்ணுங்கள். அது போகணும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 5க்குள்ளே இல்லைன்னா 5 6ன்னா போகணும். எனக்கு தினமும் ஒரு வீட்டுக்கு 5 6 போட்டிங்கனாலும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நாளைக்கு போகிற மாதிரியும் நான் போட்டு தவறு. அதுக்குள்ள உங்களுக்கு 5 இல்லை 4 சீக்ரெட் சொல்லிட்டேன். செம்மையான சீக்ரெட்டு. அதுக்கும் லைக் பண்ணுங்கள். சும்மா பார்த்துட்டு போயிடாதீங்க. டாட்டா பை. அது மட்டும் போட்டிருங்க.